இந்த கோவில்ல கருவறை கோபுரம் கிடையாது, ராஜகோபுரம் கிடையாது, மூலவர் உற்சவர் சிலை கிடையாது, கொடிமரம் யாகங்கள் கிடையாது, அன்னம் நிவேதனம் கிடையாது. பூஜையின் போது உடைக்காத தேங்காயும் முறிக்காத வாழைப்பழமும் வைத்து நிவேதிக்கப்படுகிறது. இப்படி ஒரு கோவிலா அப்படிங்கிறீங்களா? தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி என்ற ஊருக்கு அருகே அமைந்துள்ள மூங்கிலணை காமாட்சி கோவில்தான் இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த கோவில். சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோவில். மூடப்பட்ட கதவுகளுக்கே இங்கு பூஜை நடக்கிறது. கதவுகளுக்கு முன்பாக நாகபீடம் அமைத்து சூலாயுதத்தை காமாட்சி அம்மனாக நிறுத்தி பூஜை செய்யப்படுகிறது. அசுரன் ஒருவனை அழித்த அன்னை தனது ஆக்ரோஷம் தணிவதற்காக தவம் இருப்பதாக ஐதீகம். அதனால் கருவறை திறக்கப்படுவதே இல்லை. அசிரீரி வாக்குப்படி மஞ்சள் ஆற்றில் மிதந்து வந்த பெட்டியை மூங்கிலால் அணையிட்டு தடுத்து கருவறையில் வைத்து பூட்டி கதவுகளுக்கு மட்டும் பூஜை நடக்கிறது. பெட்டி வைக்கப்பட்டுள்ள கருவறைக்கு அன்னையிடம் உத்தரவு கேட்டு காமாட்சி புல் எனப்படும் ஒரு வகை புல்லால் மேற்கூரை வேயப்படுகிறது. அதுவும் எப்படி? கண்களை கட்டிக்கொண்டு அந்த குச்சுப்புல் கோபுர தரிசனம் காண்பது மிகவும் சிறப்பு. தென் மாவட்டத்தில் குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் இந்த அம்மனையே குலதெய்வமாக எண்ணி வழிபடுகிறார்கள். இங்கு மாசி மாத திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். அப்போது பக்தர்கள் நெய் காணிக்கை செலுத்துவார்கள். அந்த நெய் வருடம் முழுவதும் அணையா தீபத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஆனாலும் சேகரிக்கப்பட்ட அந்த நெய்யில் ஈயோ எறும்போ மொய்க்காதது இன்னொரு அதிசயம். தவிர ஆடி மாதம் முதல் 3 நாள் மஞ்சள் ஆற்றிலிருந்து பூஜை பொருட்கள் அடங்கிய கூடையை தேவராட்டத்துடன் எடுத்து வருவது வேறெங்கும் இல்லாத நடைமுறை. திருமணத்திற்காக பூவாக்கு கேட்கும் பழக்கம் இங்கு உண்டு. குழந்தை வரம் வேண்டி வரும் பெண்கள் தனது முந்தானியை கிழித்து இங்குள்ள வில்வ மரத்தில் தொட்டில் கட்டும் வழக்கம் உண்டு. குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை கரும்பு தொட்டிலில் படுக்க வைத்து தம்பதிகள் இருவரும் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். காஞ்சி காமாட்சியைப் போலவே இவளும் நாம் கேட்கும் வரங்களை வாரி வாரி தருபவள். மூங்கிலணை காமாட்சியை தரிசனம் செய்து நீங்களும் வரம் கேளுங்கள், நல்லதே நடக்கும்.